Wow! வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான். பார்க்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே அது சாப்பிடணும் போல் வாயில் எச்சி ஊறும். எவர் கிரீன் ரெசிபி தான் இது. நீங்கள் சாதத்து கூட மூச்சு சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம், டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். யார் வந்துட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணியும் கொடுக்கலாம். ரொம்ப எளிமையான ஈஸியான ஸ்டெப்பில் சூப்பராக மசாலாலாம் உதிராமல் ஒரு சூப்பரான வெளி லேயர்லாம் கிரிப்ஸியாக ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் இது. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா நான் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நீங்கள் கரண்டியாலோ கையாலோ எப்படி வேணாலும் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டேன். அதுக்கேற்றாப்புல கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். தனியா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா சைடும் அந்த மசாலாலாம் சார்ந்து அந்த நல்லா அந்த உருளைக்கிழங்குலாம் மசிகிற அளவுக்கு நல்லா மசிச்சு இந்த மாதிரி நசுக்கி விட்டு கையாலேயோ கரண்டியாலேயோ எப்படி வேணாலும் நீங்கள் நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸிங் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், நான் எக்ஸ்ட்ராவாக காரப்பொடி எதுவும் சேர்க்கலை. ஏன்னா இந்த காரமே இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸிங் பண்ணி எடுத்து மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு கப்பு நிறையா அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1/2 ஸ்பூனு ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமத்தை இந்த மாதிரி கையால் நல்லா திரக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவை கரைச்சிக்கோங்க ஈவனாக. ஏன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்க சொன்னேன்னா கட்டிப்படாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்குனிங்கன்னா 2வது வேறு ஜாஸ்தி தண்ணியும் ஆகாது. இதுக்கு எவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். வெளி லேயரு கரெக்டான பதத்தில் நல்ல மாவு உதிராமல் சூப்பராக இருக்கும். மாவெல்லாம் நல்லா கோட்டிங் ஆகியிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி போடாமல் நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். நல்லா இட்லி மாவு பதத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட்லி மாவோட கொஞ்சம் லைட்டாக திக்காக நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிராமல் அந்த வெளி லேயர் வந்து பார்க்குறீங்கன்னா சாப்பிடும் போது அப்படியே கிரிப்ஸியாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு இது பன்னு மாதிரி இருக்காமல் ஒரு நல்ல கிரிப்ஸியாக வெளியில் கிரிப்ஸியாக உள்ள நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அதனால இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஜாஸ்தி குடிக்காமல் கரெக்டாக இருக்கும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி, இது பர்ஃபெக்டான அளவு. அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை பாருங்கள். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நம்ம ஓமமும் சேர்த்துருக்கோம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டோட மனமும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால ஓமமும் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்குறனால நம்ம கடலை மாவெல்லாம் சேர்த்துருக்கனால இது ரெண்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஹெல்தி. அதனால நல்லா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சி அதையும் ஒரு ஓரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு இவ்வளோ தான். இந்த 3 ஸ்டெப்பு தான். இதில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம், சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் எப்பாச்சும் ஒருக்கா செய்யலாம். இல்லை மழை நேரத்தில் இந்த மாதிரி நல்லா காரம் சாரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குளிருக்கும். இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ சீசன் தான். இந்த மிளகா நல்லா கிடைக்கும். இந்த மிளகா வந்து ஜாஸ்தி உரைக்காது. இது பஜ்ஜிக்குனே ஸ்பெஷலான மிளகா. இதை பாருங்கள், நான் முழுசாக நறுக்காமல் நான் கீறிக்கிட்டு இதில் இருக்க விதையெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா விரல வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். ஒரு விதை கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். நல்லா க்ளீனாக எடுத்துருங்க. ஏன்னா விதை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்ல முடியாது, 1-2 மிளகா வந்து பஜ்ஜி மிளகா இருந்தாலும் உரப்பு இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிளகா விதையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக உரைக்காது. அதில் எவ்வளோ உரப்பு இருக்கணுமோ எவ்வளோ டேஸ்ட்டுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். பசங்க சாப்பிடலாம், பசங்களுக்காண்டி தான். அதனால தான் இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு மெயினாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கீறி விதையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உரப்பு சுத்தமாக இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும் போது வாயில் படாமல் நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா கீறி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முழுசாக
வெட்டிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கீறிக்கிட்டு நடுவில் இந்த கத்தியால் நல்லா நோண்டிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த விதையெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு சுத்தம் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மசாலா ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு மசாலா, அதை இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிடுவோம். இது நீங்கள் நினைக்கலாம் உதிர்ந்துடும் இல்லை வெளியில் வந்துடும், எண்ணெய் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்னா ஒன்றுமே ஆகாது பாருங்கள். நான் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக காட்டியிருக்கிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓவர்லோடாக ஃபில் பண்ணிடாமல் எப்படி ஃபில் பண்ணணுமோ அந்த மாதிரி நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளி லேயரில் நல்லா கிரிப்ஸியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக உரப்போட நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நீங்கள் இதை நல்லா சாம்பார் சாதத்து கூட, ரசத்து கூட, இல்லை தயிர் சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி விட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு நல்லா கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியானது. அந்த நம்ம விதை எடுத்துக்கிட்ட ஏரியாவில் அந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி 2 சைடு கையால் வச்சு அமுக்குனிங்கன்னா அது கரெக்டாக மூடிக்கிறோம், மூடி ஒட்டிக்கிறோம். எக்ஸஸாக இருக்கிறது வெளியில் வந்துடும். எடுத்துகிட்டு ஃபில் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியானது, ரொம்ப டேஸ்டானது வேறு. இது மும்பையில், கோவாலெல்லாம் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. கல்யாணத்தில் ஸ்பெஷலான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை வடை பாவு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மிர்ச்சி வடை நீங்கள் ஒருக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளியில் போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் வீட்லேயே அந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்றைக்காச்சும் வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது நல்லா இந்த மாதிரி மசாலா உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாவு கூட பாவை நல்லா பட்டரில் ஃப்ரை பண்ணிக்கிட்டு நடுவில் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா என்ன சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது தேவையான அளவு நான் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டேன். ரெகுலராக வீட்டில் எந்த எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவீங்களோ பர்ஜி, அந்த எண்ணெயில் அந்த வெண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மிளகாவை நல்லா இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த காம்போடு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து எடுக்கிறதுக்கும் சரி, மாவில் டிப் பண்ணி போடுறதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த காம்பை வெட்டிடாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதை நல்லா மாவில் அந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி மேலால் அள்ளி விட்டுட்டு நல்லா டிப் பண்ணி அந்த எண்ணெய்க்குள்ளே ஒன்று ஒன்றா போட்டுருங்க. பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு. ஹீட் ஆகி ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. நீங்கள் பஜ்ஜியை நல்லா டிப் பண்ணி உள்ளே போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அதை எக்தம் நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணிடுங்க. இதுதான் மெயின். இல்லாட்டி வெளி லேயரெல்லாம் கருகி போயிடும், உள்ளே அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால எப்போவுமே நீங்கள் பஜ்ஜியோ பக்கோடாவோ எது செஞ்சாலும் சரி நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெயை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை வேகமாக லோ ஃப்ளேமில் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு திருப்பி விட்டு எல்லா பக்கட்டும் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சு ஒரே மாதிரி பொன்னிறமாக நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே வறுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள், நான் இப்போ லோ ஃப்ளேமில் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு 3 போட்டு வறுக்கிறேன். இது பெரிய சைஸு மிளகாவாக இருக்கிறனால இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கு இந்த காம்போடு வச்சு இந்த மாதிரி ஈட்டியோ இல்லை அரிக்கரண்டியோ எதை வச்சு வேணாலும் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. சட்டுன்னு வெந்துடும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. நல்லா ஏன்னா ஒரே சைடாக இருந்துச்சுன்னா ஒரு சைடு தீஞ்சு போயிடும், ஒரு சைடு கலர் இதாகும். அதனால இந்த மாதிரி திருப்பி 2-3 தடவை திருப்பி சைடெல்லாம் திருப்பி விட்டிங்கன்னா ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலராக இருக்குதுன்னு. நல்லா ஈவனாக வெந்து வெளி லேயரில் நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக நம்மட்டு மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை மிர்ச்சி வடைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் சிம்பிள் ரெசிப்பியில் சிம்பிள் ஸ்டெப்பில் நம்மகிட்ட மிர்ச்சி வடை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எல்லாத்துக்கூடவும் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். எவர்கிரீன் ரெசிபி தான் இது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவருக்கு செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் ஹைப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஹைப் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லது தான். ஹைப்பும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈஸி ஈஸி சிம்பிள் ரெசிபி கூட உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.